வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக இந்தியாவில் PS5 ஸ்லிம்மு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த PS5 ஸ்லிம்மு வாங்கலாமா, இல்லை PS5 ஒரிஜினல் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதை வாங்கலாமா, இதுக்கும் PS5 ஸ்லிம்முக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இதை வாங்கினா என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதை பற்றி இந்த தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் PS5 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கடைசியில் கிடைக்கும். ஸோ PS5 ஸ்லிம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணி சேல் நல்லாவே போயிட்டுருக்கு. நம்ம நினச்சதை விடவே நல்லா போயிட்டுருக்கு இந்தியாவில். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லணும். எப்பயுமே சோனி அவங்களுடைய ப்ளே ஸ்டேஷன் கன்சோல் ஒன்று ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிம்முன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி அதை கொஞ்சம் அவங்க ஹைப் ஏற்றி அதை தான் நிறையா செல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனும் ஸ்லிம்மு தான் அதிகமாக இருக்கும். ஸோ PS5 ப்ரோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால அது நிறையா சேல் ஆகாது. அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் PS5 ஸ்லிம்மில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் PS5 ஸ்லிம்மு வாங்கலாமா, இல்லை PS5 ஒரிஜினலே வாங்கலாமா, இதுக்கு இப்போ என்ன ரேட்டில் இப்போ நம்ம மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS5 ஒரிஜினல் அதாவது முதல்ல ரிலீஸ் பண்ண PS5 கன்சோல் இப்போது ஜஸ்ட் 38,490 அதுவும் டிஸ்க் எடிஷனே வாங்க முடியுது ஃப்ளிப்கார்ட்டில். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கிரிக்கெட் பண்டல்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில். ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கார்டு, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணி அதை வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 38,490 தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இது PS5 ஒரிஜினல். இப்போ PS5 ஸ்லிம்மு பார்த்தீங்கன்னா 55,000, அதாவது டிஸ்க் எடிஷன் 55,000க்கும் டிஜிட்டல் எடிஷன் 45,000 வரைக்கும் இப்போ சேல் ஆகிட்டுருக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயுமே. ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரைஸ் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் கிட்ட பட்ஜெட் இல்லை, என்கிட்ட ஒரு 40,000 தான் இருக்குது, நான் இப்போ PS5 ஸ்லிம்மு வாங்கலாமா இல்லை PS5 ஒரிஜினல் வாங்கிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, என்ன சைஸில் மாற்றம் இருக்குன்றதை நான் தெளிவாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபைனல் டிசிஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போது அதிகமாக தான் இருக்குது. PS5 ஸ்லிம்மு போக போக மேபி குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ PS5 ஒரிஜினல் பார்த்திங்கன்னா வெயிட் அளவில் பார்த்திங்கன்னா 4.5 kg டிஸ்க் எடிஷன் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ஸ்லிம்மில் டிஸ்க் எடிஷன் வெறும் 3.2 kg தான் இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் எடிஷன் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் முன்னாடி ரிலீஸ் பண்ண கன்சோல் வெறும் 3.9 kg, ஆல்மோஸ்ட் 4 kg இருந்துச்சு. பட் இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்லிம்மில் வெறும் 2.6 kg தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க வெயிட்டை. ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான திங். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த சைஸ் குறைச்சதுனாலேயே அதோடைய அந்த வென்டிலேஷன் வென்டிலேஷனாக என்ன ரீசன் தெரியல, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்லிம் வாங்கினவங்க. இந்த மாதிரி இந்த சவுண்ட் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. PS5 ஒரிஜினல் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குது, ஹீட்டிங்கும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட். வெயிட்டு சைஸ் அதுவுமே மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக நான் இப்போ PS5 அன்பாக்சிங் கூட போட்டிருந்தேன். என்னோடய அன்பாக்சிங் வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துருந்தா கூட அந்த PS5 மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜே அதோட சைஸ் தான் சொல்லியிருப்பேன். பட் அதை இந்த PS5 ஸ்லிம்மில் எனக்கே சாட்டிஸ்ஃபைடு ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அதை குறைச்சாலும் நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு வரும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோ பெரிய ஸ்பெக்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதை அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு தான் சுருக்க முடியும். இதுக்கு மேலே இது PS5 கன்சோலை சின்னதாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அதில் அந்த வென்டிலேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும், சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த சைஸே ஒரு பெட்டர் சைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ PS5 ஸ்லிம்மு ஸோ இந்த சைஸ் வைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, வெயிட் வைஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஒரிஜினலில். ஸோ அடுத்தது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேஜர் வித்தியாசம். நீங்கள் PS5 ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா அதோட மெமரி ஸ்டோரேஜ் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா 825 GB தான் கொடுப்பாங்க. அதில் 600+ தான் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த PS5 ஸ்லிம்மில் நீங்கள் எந்த டிஸ்க் எடிஷனாக இருந்தாலும் சரி, டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, 1 TB ஸ்டார்டிங்கே கொடுக்குறாங்க.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு அரௌண்டு ஒரு 200 ஜிபி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு இண்டி கேம் விளாண்டிங்கன்னா நீங்கள் அந்த 200 ஜிபியில் ஒரு 6-7 கேம் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு AAA லேட்டஸ்ட் AAAனா ஒரு 3 கேம் 4 கேம் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் PS5 ஸ்லிம்மில் இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இது வரைக்கும் PS5 ஸ்லிம்மில் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சைஸ் அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் PS5 ஸ்லிம்மில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதில் இருக்க இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, PS5 ஸ்லிம்மில் USB டைப் ஏ பின்னு சொல்லுவாங்க. அது வந்து PS5 ஒரிஜினலில் வந்து 3 பின் இருக்கும். பட் இந்த PS5 ஸ்லிம்மில் வெறும் 2 பின் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று மட்டும் குறைச்சிருக்காங்க. மற்றபடி HDMI 2.1 இருக்குது. அதே மாதிரி USB-C போர்ட் இருக்குது. எல்லாமே இருக்குது மற்றபடி எல்லாமே. பட் அதே மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா PS5 ஒரிஜினலுக்கும் PS5 ஸ்லிம்முக்கும் துள்ளி கூட எந்த வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் மேபி PS5 ஸ்லிம் விசஸ் PS5ன்னு போட்டு நிறைய வீடியோ கேம்ஸோட கிராஃபிக்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் மேபி PS5 ஸ்லிம்மில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்பெக்ஸ் வைஸ் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. முழுக்க சேமான கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் வைஸ் ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த PS5 ஸ்லிம்மில் வந்து அதிகமாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் வாங்கணும் அவசியமே இல்லை. ரெண்டுத்துலேயும் சேம் கிராஃபிக்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் இவ்வளவு தான் இந்த PS5 ஸ்லிம்முக்கும் PS5 ஒரு ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சைஸு வெயிட்டு கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் PS5 ஸ்லிம்மில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அட்வான்டேஜ். ஒரு போர்ட்டு கம்மியாக இருக்குது. USB-A டைப் போர்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஒன்றுமே வித்தியாசம் இல்லைங்க. ப்ரைஸ் தான் இப்போ வித்தியாசம். நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் ஒரு 38,000 தான் இருக்குது, 39,000 தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு தாராளமாக PS5 ஒரிஜினலாக வாங்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அது சைஸ் நல்லா பெருசாக இருக்கனால வென்டிலேஷன் நல்லாயிருக்கு. உங்களுக்கு சவுண்டு சுத்தமாக கேட்கல. எந்த கிராஃபிக்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இன்னும் நல்லா இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணி PS5 Pro தான் வாங்கி ஆகணும். ஸோ இதில் கிராஃபிக்ஸ் வைஸ் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ உங்கள் கையில் ஒரு 45,000 இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் PS5 ஸ்லிம் வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, PS5 ஸ்லிம்மில் வர அந்த டிஸ்க் ட்ரைவ் வந்து டிட்டாச்சபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து வேறு ஒரு ட்ரைவ் கூட போட்டுக்கலாம். இப்போ அந்த ட்ரைவ் வீணாக போயிடுச்சுன்னா அதை தனியாக வாங்கி அதை கூட மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ நீங்கள் PS5 நீங்கள் வாங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக PS5 டிஸ்க் எடிஷன் வாங்கிட்டு நீங்கள் அதை கழட்டி கூட வச்சுக்கலாம். நீங்கள் டிஸ்க் யூஸ் பண்ணலன்னா அதை கழட்டி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட அந்த டிஸ்க்கை நீங்கள் கொடுக்கலாம், அந்த ட்ரைவை நீங்கள் கொடுக்கலாம், அவங்க கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது PS5 ஸ்லிம்மில். ஏன்னா அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஸ்லிம்மாக தெரியும் PS5 ஸ்லிம்மோட கன்சோல். அதே மாதிரி வேறு இது வீணாக போயிடுச்சுன்னா நீங்கள் வேறு கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் வைஸ் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு உங்கள் கிட்ட காசு கம்மியாக இருந்துச்சுன்னா தாராளமாக PS5 ஒரிஜினல் வாங்குங்க. உங்களுக்கு சைஸு பிரச்சனை இல்லைன்னா, எனக்கு ஸ்லிம்மாக இருக்கணும், நான் அதை தூக்கிக்கிட்டு அங்கே போய்கிட்டு இருப்பேன், சுற்றிக்கிட்டு இருப்பேன், எங்கள் வீட்டுக்கெலாம் போய்கிட்டு இருப்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் PS5 ஸ்லிம்மு தான் வாங்கி ஆகணும். நான் PS5 ஒரிஜினல் வாங்கியிருக்கேன். அதுதான் இவ்வளோ நாள் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த PS5 ஸ்லிம்மு வந்ததுக்கப்புறம் அதை வாங்கணுன்ற எனக்கு ஒரு எண்ணம் வரலை. அப்படியே வந்தாலும் PS5 Pro வந்ததுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அதில் கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றதை நம்ம யாருக்கும் இன்னும் நிறைய லீக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. அது வந்தால் தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த PS5 ஒரிஜினலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஏன்னா இப்போதைக்கு PS5 ஸ்லிம்மு லான்ச் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே மலிவாக கிடைக்கிது. 38,490 இப்போ நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும் எந்த கார்டு யூஸ் பண்ணாலும், அதுவும் டிஸ்க் எடிஷன். ஸோ நீங்கள் தாராளமாக ஒரிஜினல் PS5 வாங்கலாம். உங்களுக்கு சைஸு ஸ்டோரேஜ் கூட 200 GB தான் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்டோரேஜை கூட எடுத்துகிட்டு ஒரு M.2 வேறு ஒரு SSD போட்டு கூட நீங்கள் ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து சைஸு கம்மியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் PS5 ஸ்லிம் போங்க. கிராஃபிக்ஸ் வைஸ் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எல்லாமே சேம் தான். இதுதான் என்னோடய கருத்து. ஸோ உங்களுக்கு PS5 ஸ்லிம்மு பிடிச்சிருக்கா இல்லை PS5 ஒரிஜினல் பிடிச்சிருக்கா? ஏன்னா மலிவாக இருக்கிறதுனால இதை வாங்கலாமா வேணாமா? இல்லை அப்படி இல்லைனா நான் PS5 ஸ்லிம்மு கொஞ்சம் காசு எடுத்து வச்சு அதுதான் வாங்குவேன்னாலும் என்ன கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதனால் 4 பேருக்கு
தெரிய வரும், எதனா வாங்கலான்ற ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை பற்றின இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லார் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.